அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் பிரச்சனையினால தற்போது அதிகம் பேர் பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்பெல்லாம் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா தற்போது 20 வயசு 30 வயசுல வயசு வித்தியாசமே இல்லாம டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோங்க. இதை விட கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய கேசஸ்னுடைய அளவு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு கடல் மட்டத்துல பனிப்பாறை இருக்கு அப்படின்னா அது தண்ணியினுடைய அளவுக்கு மேல எவ்வளவு உயரம் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா நீரினுடைய அளவுக்கு கீழே எவ்வளவு ஆழமா விரிஞ்சு இருக்கு அப்படின்றத நம்மளால மேல இருந்து பார்த்து சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரிதான் நமக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பனிப்பாறை வெளியில தெரியுது இல்லைங்க. அவ்வளவு அளவுக்கு தான் நமக்கு பேஷண்ட்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே ரத்த டெஸ்டே செய்யாம ஹாஸ்பிட்டலே போகாம எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய பேஷண்ட்னுடைய அளவை விட 10ல இருந்து 20 மடங்கு இன்னும் பேஷண்ட்ஸ் பப்ளிக்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன, இந்த ப்ரீ டயபெட்டிஸ்னுடைய சிம்டம்ஸ் என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து சர்க்கரை நோய் போகாம எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லுவோம், இல்ல பார்டர் லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவு நார்மலா இருக்கிறவங்களதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே சமயம் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்துல எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்குமோ அதை விட குறைவா தான் இருக்கும். எடுத்துக்காட்டா இப்போ ஒரு நார்மல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒருத்தருக்கு 100க்கும் குறைவா நார்மலா இருக்கும் அப்படின்னாங்க. அதே சமயம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பிடாம 8 மணி நேரம் சாப்பிடாம பார்க்கக்கூடிய ஃபாஸ்டிங் லெவல் 125க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு 100ல இருந்து 125க்கும் உள்ள அவங்களுக்கு இருக்கும். ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினுடைய முந்தைய நிலையில இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படலாம்? ப்ரீ டயபெட்டிஸ் இருப்பவங்கள கிட்டத்தட்ட 80% பேர்த்துக்கு எந்த ஒரு அறிகுறியும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிம்டம் இருந்தா கண்டிப்பா ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு எந்த ஒரு சிம்டமையும் சொல்ல முடியாதுங்க. சர்க்கரை நோய்க்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் லேசா ஏற்படலாம். எடுத்துக்காட்டா இவங்களுக்கு அதிக பசி இருக்கும், இதை பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம். ஆனா என்னதான் சாப்பிட்டாலும் டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதனால தர்ஸ்ட் சென்டர் அதிகமா தூண்டப்பட்டு அதிக தாகம் ஏற்பட்டு அதிகமா தண்ணீர் குடிச்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாங்க, இவங்களுக்கு அடிக்கடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படும், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுங்க. ஆனா ஒரு பிரத்யேகமான அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். அப்படின்னா என்னன்னாங்க, நம்மளுடைய கழுத்தினுடைய பின்பகுதி இல்ல அக்கல் பகுதி அப்படியே கருப்பா இருக்கும், தொட்டு பார்த்தா அப்படியே லெதர் மாதிரி இல்ல வெல்வெட் மாதிரி அப்படியே சாஃப்டா அவங்களுக்கு கருகருன்னு இருக்குங்க. இதைத்தான் அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த கழுத்தினுடைய பின்பகுதி இல்ல அக்கல் பகுதியில அதிக அளவு மருக்கள் இருந்துட்டே இருக்கும். இது ஏன் ஏற்படுது அப்படின்னாங்க, நம்மளுடைய ரத்தத்துல இல்ல உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு, என்னதான் இன்சுலின் அதிகமாக இருந்தாலும் அது போய் நம்மளுடைய செல்கள் எடுத்து பயன்படுத்துற மாதிரி இருக்காது. இதனால இந்த இன்சுலின் ரத்தத்துல அதிக அளவு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய எபிதீரியல் செல்ஸ்னுடைய ரீப்ரொடக்ஷனை அதிகரிக்க வச்சு அதனால மெலனின் டெபாசிஷனை ஏற்படுத்தி இந்த மாதிரி கழுத்தினுடைய பின்புறத்துல கருகருன்னு ஏற்படுத்துதுங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டயபெட்டிஸ் ஏற்படுவதற்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் ஏற்பட அதிக சான்சஸ் இருக்கு, ஹை ரிஸ்க் குரூப்ஸ் யாருன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அதிக உடல் எடை மற்றும் உடல் பருமன் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா கவனமா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இடுப்பினுடைய சுற்றளவு ஆண்களா இருந்தா 40 இன்ச்சுக்கு மேல இருந்தாலோ இல்ல பெண்களா இருந்தா 36 இன்ச்சுக்கு மேல இருந்தாலோ கண்டிப்பா கவனம் தேவைங்க. அடுத்து, உங்களுடைய வேலை உட்காந்துட்டே தான் செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஆஃபீஸ் தான் போவேன், இந்த மாதிரி உங்களுக்கு
செடன்டரி லைஃப் ஸ்டைலா இருந்தா நீங்களும் வந்து கவனமா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம முழு தானியங்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காம அதிக அளவு வந்து ப்ராசஸ்டு ஃபுட் எடுக்கிறீங்க, இல்ல நீங்க கடைகள்ல தான் அடிக்கடி சாப்பிடுறீங்க, இந்த மாதிரி பரோட்டா இல்ல பீஸா இந்த மாதிரி உணவுகள் தான் அதிக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கவனமா இருக்கணுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க மதுபானம் எடுப்பீங்க, ஸ்மோக்கிங் பண்றீங்கன்னா கூட இது வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஏற்படலாங்க. கடைசியா நீங்க அதிக அளவு வந்து ஜூஸ் எடுக்கிறீங்க, அதுவும் இல்லாம சர்க்கரை ஆட் பண்ணி ஜூஸ் குடிக்கிறீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, அதிக அளவு வந்து இனிப்புகள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஏற்படுவதற்கான அந்த சான்சஸை அதிகரிச்சுட்டே தான் போக போறீங்க. ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்ற சர்க்கரை நோயின் முந்தைய நிலையை எப்படி வந்து கண்டறிவது? இதற்கு நிறைய ரத்த பரிசோதனைகள் இருக்குங்க. 3 மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் டெஸ்ட். நீங்க நைட்டு ஒரு 8 மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு காலையில போய் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல சர்க்கரையின் அளவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் டெஸ்ட். உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவு வந்து 100க்கும் குறைவா இருந்தா நார்மல், 125க்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டயாபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு மேல இருக்கு ஆனா 125க்கும் குறைவா இருக்கு அப்படின்னாங்க உங்களுக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கு, சர்க்கரை நோயினுடைய முந்தைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். உங்களுக்கு ஒரு சுகர் சொல்யூஷன் கொடுப்பாங்க, இல்ல குளுக்கோஸை தண்ணீர்ல கலந்து வந்து உங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவு வந்து 140க்கும் குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலுங்க. இல்ல 200க்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 141ல இருந்து 199 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து HbA1c ரத்த பரிசோதனை. உங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய சிகப்பணுக்களை பிரிச்சு எடுத்து அதுல HbA1c அப்படின்ற வகையான ஹீமோகுளோபினை பார்ப்பாங்க. ஸோ இதை பார்க்கறது மூலியமா கடந்த 2 to 3 மாதத்துல உங்களுடைய சர்க்கரையின் அளவு வந்து எப்படி வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். இதை வந்து சதவீதத்துல தான் வந்து பர்சன்டேஜ்ல தான் சொல்லுவோம். உங்களுடைய அந்த HbA1c ரிப்போர்ட்ல 5.7% வந்து குறைவா இருந்தா நார்மல், 6.5% வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. 5.7க்கு அதிகமாகவும் 6.5க்கு குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீ டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் எடுத்தே தான் தீர வேண்டுமா, இல்ல அவங்களுக்கு ஒரு சில ஆண்டுகள்ல சர்க்கரை நோய் ஏற்பட்டே தான் தீருமா, இல்ல இத சர்க்கரை நோயா மாறாம கண்டிப்பா தவிர்க்க ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முறையான வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் உணவு மாற்றம் செய்றீங்க அப்படின்னா எந்த ஒரு மருந்துகளும் எடுக்காமலே ப்ரீ டயாபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களால சரி செய்ய முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது சர்க்கரை நிறைந்த உணவுகள். அது வந்து நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி, அது தேனா கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அடுத்து நீங்க தினமும் வந்து ஒரு 30 நிமிடத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வந்து வாக்கிங் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணுங்க. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. முழு தானியங்கள், சிறுதானியங்கள் நிறைந்த உணவுகளை அதிக அளவு வந்து எடுங்க. காய்கறிகளை அதிக அளவு வந்து உணவுல சேர்த்திக்கங்க. இதுல நிறைய வந்து நார் சத்து இருக்கு. நீங்க ஆல்கஹால் எடுப்பீங்க, ஸ்மோக்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செய்யக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிளட் பிரஷரை நார்மலா வச்சுக்கோங்க. ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவையும் வந்து நார்மலா வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடை வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. நான் தற்போது வர சொன்ன விஷயத்தை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இந்த ப்ரீ டயாபெட்டிஸை சர்க்கரை நோயா வந்து மாற்றாம அதே சமயம் எந்த ஒரு மருந்துகளும் எடுக்காம இந்த விஷயத்தை சரி செய்ய முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.